தரமான சம்பவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அது இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல நடந்துச்சு. ஆமா, வழக்கம் போல தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைக்கு ஒரு தரமான சம்பவத்தை வழக்கம் போல் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரங்கேற்றினார். வழக்கம் போல ஆளுநர் RN ரவி வந்த வேகத்துல ஆளு விடுங்க சாமின்னு திருப்பி கிளம்பி எங்கேயோ ஓடிட்டாரு. ஆளுநர் மாளிகைக்கே விரைந்தார் ஆளுநர் RN ரவி. என்ன நடந்தது தமிழ்நாடு சட்டப்பேரவையில்? அதைத்தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. அந்த சூழலில் இந்த ஆண்டு 2026 தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல சட்டப்பேரவை கூடுவது மரபு, வழக்கம், ரூலும் கூட. அந்த அடிப்படையில ஒரு ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை அப்படிங்கிறது ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டும். ஆளுநர் உரை தயாரித்து ஆளுநர் மாளிகைக்கு கொடுக்கப்பட்டு ஆளுநர் அதுல கையெழுத்தும் போட்டு ஒப்புதலும் போட்டு அனுப்பி விட்டுருவாரு. சரியா? இங்க யார் வாசிக்கணும்? ஆளுநர் RN ரவி அந்த ஆளுநர் உரையை வாசிக்கணும். இது ஒரு வேலை அவருக்கு. இது ஒரு மரபு, இது ஒரு சட்டம். ஆளுநர் உரைங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. அரசு, அமைச்சரவை தயாரித்து கொடுக்கக்கூடிய உரை. இந்த அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்குது, இனி என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்ல போறாங்க. இத ஆளுநர் மூலமாக சொல்வது அப்படிங்கிறது தான் என்னது? சட்டம், மரபு. இப்ப இதுல ஆளுநர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு வாட்டி தகராறு பண்றாரு. என்ன தகராறு பண்றாரு? எதையாவது ஒண்ணு சொல்லி தகராறு பண்றாரு. இந்த முறை அதே மாதிரி வந்தார். ஆளுநர் உரை அவருக்கு முன்னாடி இப்போ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டாங்க. எல்லாமே அவருக்கு முன்னாடி பெரிய திரை இருக்கும். அந்த திரையில போகும், அதை பார்த்து வாசிக்கணும். புத்தகத்தை பார்த்து வாசிக்க வேண்டாம். இப்பெல்லாம் தொடுதிரையை பார்த்து வாசிக்கலாம். இப்ப அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அவருக்கு ஆங்கிலத்திலும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தமிழிலும் அந்த உரை தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் முன்னாடியும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல அது வரும். இப்ப இவர் வராரு. ஆளுநர் எங்க வராரு? சட்டப்பேரவைக்கு வர்றார். சட்டப்பேரவைக்கு வருகின்ற பொழுது இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பதால் அந்த சபாநாயகருடைய இருக்கையில யார் தான் இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் தான் இருப்பாரு. சபாநாயகர் ஐயா மாண்புமிகு அப்பாவு அவர்களுக்கு பக்கத்துல ஒரு இருக்கை போடப்பட்டிருக்கும். இப்ப இவர் ஆங்கிலத்தில் வாசிச்சாருன்னா அதுக்கப்புறம் அவர் தமிழில் வாசிப்பார். இது ஒரு மரபு. இப்ப வந்த உடனே என்ன செய்யறாரு? இவர் உட்கார்றாரு. அவை தொடங்கும் பொழுதே தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்குகிறது. நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தான் நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் தொடங்குறோம். நிறைவு செய்கின்ற பொழுது தேசிய கீதம் பாடி நிறைவு செய்வோம். அதே மாதிரி இன்னைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் அவை தொடங்குகிறது. தொடங்கி முடிச்ச உடனே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என்ன செய்யறாரு? ஆளுநரிடம் கோரிக்கை வைக்கிறார், வேண்டுகோள் வைக்கிறார். இந்த மாதிரி நீங்க ஆளுநர் உரையை வாசிக்கணும். இந்த ஆண்டாவது நீங்க வாசிக்கணும். ஆளுநர் உரையை வாசிச்சு அவையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது ஆளுநர் சொல்லுகிறார், நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கேன். நான் சபாநாயகர் மீது நான் ரொம்ப அதிருப்தியில இருக்கேன். டிசப்பாயிண்டட். நான் ஹைலி டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப நான் அதிருப்தியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சொல்லாடல்களை, வார்த்தைகளை அங்க பயன்படுத்தியதாக ஊடகங்கள் அங்க ஊடகத்திலிருந்து அங்க செய்தியாளர்கள் உள்ள இருப்பாங்க. பல்வேறு ஊடகங்களை சேர்ந்த செய்தியாளர்களுக்கு அங்க அக்ரெடேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. தலைமைச் செயலக செய்தியாளர்கள் அப்படிம்பாங்க. அந்த செய்தியாளர்கள் தனியார் தொலைக்காட்சிகளில் இதை பேசுறாங்க. பேசும்போது இதை சொல்றாங்க. இந்த தகவலை என்னன்னு, அவர் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதா சொல்றாரு. அப்ப என்ன அதிருப்தி அப்படின்னு நான் பலமுறை சொல்லிட்டேன், தேசிய கீதத்தை பாடணும். தேசிய கீதத்தை முதல்லயே ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை போட்டுட்டு சட்டப்பேரவை முடிந்த பிறகுதான் தேசிய கீதம் போடுவேன்னு சொல்றீங்க. அது மரபல்ல. அதுதான் தமிழ்நாட்டுல அதான் மரபு. அவர் சொல்றாரு, அது எனக்கு வேலை இதாகாது. நீங்க எது செய்யுங்க, முதல்ல தேசிய கீதத்தை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இல்ல, இதுதான் இங்க மரபு அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது வழக்கம் போல அவர் என்ன செய்யறாரு? வந்த வேலையை செய்யாமல், வந்த வேலை என்னது? ஆளுநருக்கு வேலை என்னது? ஆளுநர் உரையை வாசிப்பது. வந்த வேலையை செய்யாம வழக்கம் போல வெளிநடப்பு செய்கிறார், வெளியேறி வீழ்கிறார். நீங்க இதுவரைக்கும் சட்டமன்றத்துல நான் பலமுறை சொல்லிருக்கேன், எதிர்கட்சிகள் தாங்க வெளிநடப்பு செய்யும். ஒரு ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார் அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாட்டுல. காரணம் ஸ்டாலின். நீங்க இவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரியே இருப்பார் நினைச்சிருப்பாரு. கும்பிடுறேன் ஜமா, சொல்லுங்க ஜாமி, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பார்னு நினைச்சாங்க. அந்த வேலை ஆகவே ஆகாது. யார்கிட்ட? ஸ்டாலின். இப்ப அவர் போயிட்டாரு. இப்ப ஆளுநர் உரையை வாசிக்கல. நல்லா புரிஞ்சுங்க. ஆளுநர் உரையை வாசிச்சு சட்டப்பேரவையில அது பதிவேற்றப்பட்டால்தான் அது செயல்பாட்டுக்கு வரும். இல்லைன்னா அது செயல்பாட்டுக்கு வராது. செயல்பாட்டுக்கு வந்ததா அர்த்தம் கிடையாது. இப்ப ஆளுநர் வாசிக்காம போயிட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு உடனே எழுந்து முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அது என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
விதிகள்ல ஒரு சின்ன தளர்வை கொண்டு வந்து திருத்தம் கொண்டு வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கு விதிகள்ல இடம் இருக்குது. என்ன திருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவை முன்னவரோ அல்லது முதலமைச்சரோ அந்த தீர்மானத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு அவை முன்னவர் அங்க துரைமுருகன் அவர்கள் அவர் வரல. அவர் வந்து சிகிச்சையில் இருக்கிறார். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் எழுந்து அந்த தீர்மானத்தை வாசிக்கிறார். ஐயா, இந்த மாதிரி ஆளுநர் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் பண்றாரு. இது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, எதிரானது. பொது வெளியிலும் அரசியல் மேடைகளிலும் அவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த அரசுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை இதெல்லாம் அவர் வந்து என்ன செய்யறாரு, பேசுறாரு. பொது வெளிகள்ல பொது மேடைகளில் எல்லாம் அரசியல் பேசுகிறார். சரி, பரவாயில்ல, அது போட்டோம். அது அவருடைய விருப்பம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம் கூட வச்சுக்கலாம். ஆனால் சட்டமன்றத்திற்கு என்று வருகின்ற பொழுது சட்டப்பேரவைக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. அதையும் அவர் வந்து கடைபிடிக்க மறுக்கிறார். இது வந்து தேவையில்லாத வேலை. இதனாலதான் நாம அண்ணா காலத்திலிருந்து சொன்னதை முதலமைச்சர் சொல்றாரு. இதெல்லாம் முதலமைச்சர் அங்க பேசுறது அண்ணா காலத்திலிருந்து சொல்லி வர்றது திமுக. அதை நான் ஏற்கனவே இதே சட்டப்பேரவையில் நான் இதற்கு முன்பும் ஒரு முறை சொன்னேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படிங்கறதுதான் திமுகவின் கருத்து. ஆயினும் அந்த பதவி என்று ஒன்று இருக்கின்ற வரை அதற்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதிலும் திமுக உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஆளுநர் அதற்கு எந்த இடத்தையும் ஒத்துழைப்பு தர்றதில்லை. எனவே திமுக ஒரு முடிவு பண்ணிருக்குது. என்ன முடிவு அப்படின்னா, இந்த ஆளுநர் உரையோடு தான் சட்டப்பேரவை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து ஆளுநர் உரையோடு தான் சட்டமன்றம் தொடங்க வேண்டும் என்பதை திருத்தி, அப்படி தேவையில்லை என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு திமுக முயற்சிகளை செய்யும், தொடங்கும்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த முயற்சி வெற்றி பெற்றுச்சுன்னா அப்புறம் ஆளுநர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வேலையும் போச்சு. எது, நீங்க வந்து கிளம்பி அங்க இருந்து ஜம்முன்னு வண்டியில வந்து சட்டமன்றத்துல உட்காந்து ஆளுநர் ஒண்ணு வாசிக்கிறாங்கல்ல, அந்த வேலையும் போச்சு. இப்ப ஸ்டாலின் நேர் அங்க கொண்டு போய் செக் வச்சிட்டாரு. அதோட இன்னொன்னு சொல்றாரு, இந்த அவையில் அவர் வந்து இந்த அறிக்கையை வாசிக்காம போயிட்டாரு. வாசிக்காமல் போயிருந்தாலும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இந்த தீர்மானத்தை இந்த அவையில முன்மொழிகிறதுக்கு அனுமதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அனுமதி கொடுக்கப்படுகிறது. என்ன தீர்மானம்? சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை தயாரித்து, அரசால் தயாரித்து கொடுக்கப்பட்ட ஆளுநர் உரையை ஆளுநர் வாசித்ததாக கருதி, அவர் வாசிக்காம போயிட்டாரு, வாசித்ததாக கருதி அதை நிறைவேற்றி தரும்படி, ஆளுநர் உரையை நிறைவேற்றி தரும்படி நான் வந்து உறுப்பினர்களை வந்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சபாநாயகர் கேட்கிறாரு, இந்த தீர்மானத்தை ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க என்று சொல்லுகின்ற பொழுது, ஏற்போர் ஆம் என்க என்று சொல்லுகின்ற பொழுது மொத்த திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆம் என்று முழக்கமிடுகிறார்கள். அப்போ மறுப்போர் இல்லை என்க, அங்க மறுப்போர் வந்து யாருமே இல்லை. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை, தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இப்போ இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இவரு உட்கார்ந்து வாசிச்சிருக்கணும். யாரு? ஆளுநர் வந்து இவ்வளத்தையும் உட்கார்ந்து வாசிச்சு அதன் பிறகு அது நிறைவேற்றப்படும். இப்ப அவர் வாசிக்காம கிளம்பி போயிட்டாரு. நான் வாசிக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாரு. வாசிக்க வேண்டாம் போங்க, நாங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நீங்க வாசிச்சதாக எண்ணி தீர்மானத்துல கொண்டு வந்து சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறது. நீங்க வாசிக்காத ஒன்றை நீங்கள் வாசித்ததாக கருதி நிறைவேற்றுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி நாங்க நிறைவேற்றி காட்டுகிறோம் என்று ஸ்டாலின் தரமானதொரு சம்பவத்தை மீண்டும் இன்றைக்கு செய்து விட்டார். அவர் தான் திருப்பி திருப்பி சொல்றாத, ஏங்க அவர் ஒரு முறையா சொல்றாரு. அவர் எத்தனை வாட்டி சொல்றாரு ஸ்டாலின்? டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், தமிழ்நாடு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நாங்க எப்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நீங்க சொல்ற மாதிரிலாம் ஆடுறதுக்கு நாங்க ஆள் இல்ல. நீங்க முதலமைச்சரா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதிர்ந்து பேசாதவர், யாரிடமும் பகைமை பாராட்டாதவர், பகைமை பாராட்ட தெரியாது, யாருக்கிட்டையும் பகைமை பாராட்ட மாட்டார். இதே ஆளுநரை வணக்கம் சொல்லி மகிழ்வோடு இன்முகத்தோடு அவர் வந்து என்ன செய்யறாரு, சட்டப்பேரவைக்குள்ள வரவேற்கிறார். இப்ப இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு ஆளுநரை திருப்பி அவர் பார்க்க நேர்ந்தால் அதே இன்முகத்தோடு ஆளுநருக்கு வணக்கம் சொல்லி நலம் விசாரிப்பார். ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை பார்த்தா வணக்கம் சொல்லி அன்போடு விசாரிக்க தயார். தனிப்பட்ட முறையில் எல்லோரோடும் அன்போடு இருப்பதற்கு அவர் எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கிறார். அவருக்கு பகைமை பாராட்ட தெரியல, அதிர்ந்து பேச தெரியல, அவனே இவனே அப்படிலாம் பேச மாட்டார். ஆனா உரிமைகளை, தமிழ்நாட்டின் உரிமைகளை, இனமானத்தை, தன்மானத்தை, சுயமரியாதைய ஒரு விழுக்காடு கூட விட்டு கொடுக்க மாட்டார்.
அதற்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை சரியா செய்வார். அப்படித்தான் இப்ப செஞ்சிருக்காரு. அதனால இது இப்போ ஆளுநர் திருப்பி கிளம்பிட்டாரு. அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதாவது ட்வீட் போடுவார். நான் இப்ப பேசிருக்க நேரத்துல கூட ட்வீட் போட்டிருக்கலாம், நான் இன்னும் பார்க்கல. இப்ப ஆளுநர் ஏன் சார் தேசிய கீதத்தை ஏன் சார் முதலே பாடணும்னு சொல்றாரு ஆளுநர்? பலருக்கு ஒரு டவுட் வருது. சார் தேசிய கீதத்தை முதல்ல பாடினா தான் என்ன? தேசிய கீதத்தை பாடி முடிச்ச உடனே ஆளுநர் வெளில போவார். அவருக்கு இப்ப எங்க சிக்கல் வருதுன்னா, நல்லா புரிஞ்சுங்க, அவர் முதல்ல இது மாதிரி வெளியில போயிட்டாரு. எப்ப தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்கிற கோரிக்கை அவர் வைக்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி கோச்சுக்கிட்டு அவர் போகும்போது ஒரு கேள்வி வருகிறது. தேசிய கீதத்தை அவர் அவமரியாதை செய்து விட்டார். தேசிய கீதம் பாடப்படுவதற்கு முன்பாகவே அவர் அவையிலிருந்து வெளியேறுகிறார். இதுதானா இவருடைய தேசபக்தி அப்படிங்கிற கேள்விகள் தமிழ்நாட்டிலிருந்து எழத் தொடங்கின. உடனே என்ன செய்யறாரு? தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி நான் வெளியில போயிட்டேன் நீங்க எல்லாம் சொல்றீங்க, அப்ப தேசிய கீதத்தை முதலே பாடுங்க. ஏன் தேசிய கீதத்தை முதலே பாடுனா நான் முதலே வெளியில போறேன். மொத்தத்துல வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்ய தயார் இல்லை சார். ஆளுநருக்கு சம்பளம் கொடுக்குறோம் சார். நம்ம யாரு பாக்குற உங்களுடைய வரிப்பணத்திலிருந்து, பேசுகின்ற என்னுடைய வரிப்பணத்திலிருந்து, நம்முடைய ஒவ்வொருவருடைய உழைப்பிலிருந்து உருவான வரிப்பணம் ஆளுநருக்கு சம்பளமா போகுது. அவர் போக வர்ற கார்ல இருந்து அவர் யூஸ் பண்ற டீசல் வரைக்கும் எல்லாம் நம்முடைய காசு. அவர் இருக்கிறாரு ஆளுநர் மாளிகையில், அவருடைய பெரிய பங்களா, அதுக்கு கரண்ட் பில்ல இருந்து தண்ணி பில்ல இருந்து எல்லாமே யாருடைய காசு? நம்ம மக்களுடைய வரிப்பணம். அப்ப மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து அவருக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றோம்? எதுக்கு கொடுக்குறோம்? அவருக்குன்னு சில கடமைகள், சில வேலைகள் இருக்குது. அந்த வேலையை செய்யறதுக்கு தானே கொடுக்குறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க. இப்ப திருப்பூர் பனியன் கம்பெனி வச்சிருக்கலாம், அல்லது இந்த பக்கம் ஐடி கம்பெனி வச்சிருக்கலாம், அல்லது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, நீங்க எது வேணாலும் எடுத்துங்க. ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. உங்க கம்பெனில நீங்க சம்பளத்துக்கு யாரையோ வேலைக்கு வச்சிருக்கீங்க, மேனேஜரையோ ஒரு தொழிலாளியோ. சம்பளத்தை வாங்கிட்டு கையெழுத்து வராரு, கையெழுத்து போடுறாரு, ஆபீஸ்க்கு வராரு, அட்டண்டன்ஸ் போடுறாரு. எனக்கு பிடிக்கல, நான் கோவமா வெளியில போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. சம்பளம் கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்போமா? அப்ப ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன? ஆளுநர் உரையை வாசிப்பது. அதுக்கும் சேர்த்தான் சம்பளம். அப்ப மக்கள் வரி பணத்துல ஊதியத்தை வாங்கி கொண்டு, சம்பளத்தை வாங்கி கொண்டு இந்த வேலையை செய்ய மறுப்பது. ஏன் வாசியா என்ன? ஏன் வாசிக்க மறுக்கிறார் என்றால், ஆட்சியினுடைய சாதனைகள் நல்லா புரிஞ்சுங்க. ஆளுநர் உரை என்பது அமைச்சரவை அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரை. அதுல கடந்த ஆண்டு அரசு என்னெல்லாம் செஞ்சது, எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டிச்சு, எத்தனை கல்லூரிகளை கட்டிச்சு, எத்தனை மருத்துவமனைகளை கட்டிச்சு, என்னென்ன திட்டங்கள் தீட்டுச்சு, இதனால எத்தனை கோடி மக்கள் பலன் பெற்றார்கள், இதெல்லாம் அதுல இருக்கும். அப்ப இத தன்னுடைய வாயால் இந்த உண்மைகளை சொல்லுவதற்கு அஞ்சி நடுங்குகிறார் ஆர் என் ரவி. இப்ப நீங்க அவர் இவ்வளத்தையும் வாய்ச்சாருன்னா என்னடா ஏன்னா அவரு தன்னை அரசுக்காரன்னு தெளிவா சொல்லிக்கிட்டாரு. பல இடங்கள்ல வெளிப்படையா தன்னை ஒரு சனாதனியாக அடையாளம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆர் என் ரவி இந்த இதெல்லாம் எப்படி வாசிப்பாரு? இதுல என்னெல்லாம் இருக்கும்? இதுல தந்தை பெரியாரின் புகழ் இருக்கும், பெரியாரை பாராட்டி வரிகள் வரும். ஆர் என் ரவியால் அதை வாசிக்க முடியுமா? இதுல பாபா சாஹேப் அம்பேத்கரை பாராட்டி வரிகள் இருக்கக்கூடும். ஏன்னா கடந்த முறை இதெல்லாம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில சொல்றேன். ஒரு அரசினுடைய உரையில பொதுவா இதெல்லாம் இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்டவருடைய பெயர்கள் கடந்த இதற்கு முன்பு இதே மாதிரி ஒரு வாட்டி அவர் போனப்ப அதுல இருந்துச்சு. அவற்றையெல்லாம் உச்சரிக்க மறுக்கிறார். சோ இதுதான் இந்த சண்டைக்கு காரணம். மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு நினைச்சார். ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுத்து இத்தனை நாளைக்குள்ள ஆளுநர் மாநில அரசு தரக்கூடிய கோப்புகளின் மீது முடிவெடுப்பதற்கு கால நிர்ணயத்தை பெற்று தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் அப்படின்னு சொன்னா எஸ், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர். மீண்டும் அதை நிரூபித்திருக்கிறார். ஆளுநர் ஆர் என் ரவி வழக்கம் போல ஆளுநர் மாளிகைக்கு விரைந்து திரும்பி இருக்கிறார். வந்த வேகத்துல திரும்பிட்டாரு. நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கா பாருங்க. அரசமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து ஆளுநர் உரையுடன் தான் தொடங்க வேண்டும் என்பதை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்காருல. இது நடந்து விட்டால் ஆளுநர் ஆர் என் ரவியா இருக்கட்டும் அல்லது வேற யாரோ இருக்கட்டும், தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய வேலையும் அவங்களுக்கு இனிமேல் இருக்காது. அதை நோக்கி இவர்கள் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் நிச்சயம் இவற்றை செய்து காட்டுவார் என்று நான் நம்புகிறேன். அவருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கும்
மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக இனமான உணர்வின் அடிப்படையில் நின்று, சுயமரியாதை உணர்வின் அடிப்படையில் நின்று என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, நன்றியை சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.